கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தரை சந்திக்கும் போது, இந்த கோயம்புத்தூர்ல கடன்காரராய் வந்த ஒரு மனுஷன், ஆனா இன்னைக்கு அவர் கோடி கணக்கில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர்கிட்ட போய் கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இல்ல எத்தனை மணிக்கு நான் தூங்கினாலும் காலையில 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் எனக்கு ப்ரேயர் டைம், எனக்கு ஒரு ஜெப ரூம் நான் வச்சிருக்கிறேன். அந்த ஜெப ரூம்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜெபத்தை நான் விடவே இல்லை. நான் சொல்லுவேன், நான் என்னுடைய அதிகாலை ஜெபம் என்ன இந்த அளவிற்கு என்ன கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறது அதிகாலை ஜெபத்திலே. நீங்கள் ஆண்டு கொள்ளக்கூடிய சக்தியை ஆண்டவர் தருகிறது அதிகாலை ஜெபத்திலே. ஞானம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஞானம் எங்க உண்டாகும்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க மட்டும் இன்னையிலிருந்து அதிகாலையில எழும்ப ஆரம்பிச்சிருங்க, அதிகாலையில ஜெபிக்க ஆரம்பிங்க, அதிகாலையில வேத வசனம் வாசிக்க ஆரம்பிங்க, தேவனோட அந்த நாளை நீங்க துவங்கி பாருங்க. நான் நம்புறேன், இன்னும் எண்ணி 6 மாசத்துக்குள்ள இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. உன்னை நான் அக்கறைக்கு கொண்டு போவேன், அடுத்த லெவல் உன்னை கொண்டு போவேன், இருக்கிற இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன். அதை நம்முடைய கண்கூடா நம்ம பார்க்க போகிறோம். இது ஒருவர் சொல்ல போகிற சாட்சி அல்ல, நம்ம மொத்த பேரும் இந்த சாட்சியை நம்ம வாசிக்க சொல்ல போறோம். கர்த்தர் காலைதோறும் அவருடைய கிருபைகளை கர்த்தர் புதிதாய் கொடுக்கிறார்.